ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம சேனலில் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு வீட்டில் மாவு இருந்தால் மட்டுமே போதும். நம்மளால் 5 மினிட்ஸில் ஈஸியாக பணியாரம் பண்ணிட முடியும். ஈவினிங்க்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு உளுந்து போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து கடலைப்பருப்பு இது வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக தான் கடலைப்பருப்பு உளுந்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை நம்ம ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம். அதையும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா அதை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி வதக்கணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை. இப்போது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம மாவு வச்சுருக்கோம், அந்த மாவில் இந்த வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வெங்காயத்தை இறக்கிட்டு பணியாரக்கல் சூடாகணுன்றதுக்காக பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை மாவில் ஆட் பண்ணி அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் மாவும் வெங்காயமும் நல்லா ஒரு சேர கலந்துருக்கும். இப்போது நம்ம பணியாரக்கல் அடுப்பு இருக்கு, அதில் நமக்கு நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம், அண்டு ஆரல்ஸ் நெய் கூட ஊற்றிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி நெய் ஊற்றி செய்கிறோம். இப்போ நெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை நம்ம கல்லில் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் அதை திருப்பி போடணும். இன்னும் பணியாரத்தை வந்து குறுக்கில தான் எடுப்பாங்க, அந்த கம்பி மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் அது இல்லை, அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்பூன் தான் எதுவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பூன் வச்சு நாங்கள் அதை நல்லா 2 பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறமா எடுத்தால் பணியாரம் ரெடி.